ஒளி என்றாலே தீபத்தின் மூலமாக, தீப ஒளியின் மூலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை. அந்த வகையில் தீபாவளியையொட்டி டெல்லி அரசு சார்பில் சுமார் 1.5 லட்சம் விளக்குகளை ஏற்றி தியா விளக்கு திருவிழா என்பது கொண்டாடப்பட்டிருக்கிறது. கர்த்தவ்ய பாத், அதாவது கடமை பாதை பகுதியில் டெல்லி முதல்வர் ரேகா குப்தா, அமைச்சர்கள் ஆகியோர் பங்கேற்று விளக்கேற்றி வைத்து இந்த விழாவை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த விளக்கேற்றி வைத்து விழா தொடங்கப்பட்டதற்கு அப்புறமா வாகனத்தில் சென்று அந்த பகுதியில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த 1.5 லட்சத்திற்கும் மேலான விளக்குகள் அந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அவங்க வாகனத்தில் சென்று டெல்லி முதல்வர் ரேகா குப்தா பார்வையிட்டாங்க. இந்த தியா திருவிழா, தியா என்றால் தீபம், இந்த தியா திருவிழாவுடைய ஒரு பகுதியாக லேசர், அதே போல ட்ரோன் ஷோ என்பதும் விமரிசையாக நடைபெற்றது. இதில் குறிப்பாக மகாபாரத கதை மையமாக வைத்து சொல்லப்பட்டது. அதே போல் இந்த ட்ரோன் ஷோவும் ஒரு பக்கம் நடத்தப்பட்டது. இதில் குறிப்பாக ராமாயண கதைகள் பெரிய அங்கம் வகிச்சது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ராமாயணத்தில் ராமர் பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு காண்டத்திலையும் சொல்லியிருக்கக்கூடிய கதைகளை வச்சு அந்த கதைகளுக்கு ஏற்ப அந்த விளக்குகளை வடிவமைச்சு இந்த மாதிரியான ஒரு கோலாகலமாக அந்த பகுதியில் இந்த விழாவானது முன்னெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத காட்சிகளின் வாயிலாக பார்க்க முடியுது.